அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம தூங்கிறதுக்குள்ள ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசயமான செலவாத் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அதிசயம் அப்படின்னு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க, உங்களுக்கே நல்லா புரியும். எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூடுதலான அமல்களை நம்ம செய்யணும். அதில் கண்டிப்பாக தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து ஓதுறது தான். செலவாத்தில் ஏகப்பட்ட செலவாத்து இருக்குது. ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, ஏராளமான பலனும் உண்டு. அப்படிப்பட்ட செலவாத்துக்களில் சில செலவாத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஒரு 10 முறையாவது நம்ம வழமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும். அந்த செலவாத் அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நமக்கு பார்த்துக்கும், பாதுகாப்பு கொடுக்கும், அல்லாஹ்விடமிருந்து அருளை பெற்றுத்தரும், அவரிடமிருந்து உதவியை பெற்றுத்தரும். இன்னும் நமக்கு எந்த விதமான கஷ்டமோ பிரச்சனைகளோ நோய்களோ எந்த ஆபத்துக்களும் இல்லாமல் அந்த செலவாத் பார்த்துக்கும். அதனால தான் எப்போவுமே ஜுமா நாளில் நம்ம செலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப அதிசயமான செலவாத். அதாவது ஓதிய 2 நிமிஷத்தில் ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை தீர்ந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த செலவாத்தை நீங்களும் நம்பிக்கை வச்சு இன்றைக்கு தூங்குறதுக்குள்ள நீங்கள் வெறும் 7 தடவை ஓதிட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க. காலையில் விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இப்போ அந்த சகோதரி எப்படி ஓதுனாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஒரு செலவாத் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு செலவாத். அதாவது ஒரு சகோதரி நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க ஒரு செலவாத்தை அதன் முறைப்படி ஓதி இருக்காங்க. அதாவது ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம், அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு பணம் தேவைப்பட்டிருக்கு. கடனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னா அவங்களுடைய கண்ணியமும் மரியாதையும் பாதிக்கப்படும். ரொம்ப கடைசி தருணம், எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த சகோதரிக்கு. அப்போ தான் நம்மளோட கிதாபில் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. அதில் பொருளாதாரத்தை பரக்கத்தா மாற்றக்கூடிய இந்த செலவாத்தை அந்த சகோதரி ஓதியிருக்காங்க. உடனே அந்த அமலை முடிச்சு 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை விட அதிகமான பணத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். ஓதிய நிமிஷம் எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை நம்ம ஒரு போஸ்டாக கூட நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் அதையும் பார்த்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லா, நீங்களும் நம்பிக்கையோட இந்த செலவாத்துக்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் முறைப்படி நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா எவ்வளோ நெருக்கடியான பிரச்சனை ரொம்ப கடைசி தருணத்தில் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா செலவாத்தை கொண்டு ஒரு துவாவை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளோட துவா ஒப்புக்கொள்ளப்படும். நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும். எனவே நீங்களும் இந்த செலவாத்தை ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க, உங்களுக்கும் பலனுண்டு. இப்போ அந்த செலவாத்து என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். அதுதான் செலவாத்துல் மபுத்தூலியா. இந்த செலவாத்தை தான் அந்த சகோதரி ஓதியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு செலவாத். நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்க பிக அன் துசல்லிய வ துசல்லிம அலா சையிதினா முஹம்மதி வலா சாயிரில் அன்பியாயி வல் முர்சலீன வலா ஆலிஹிம் வசஹ்பிஹிம் அஜ்மஈன் வன் தக்ஃபிரலி மா மலா வதஹ்ஃபலனி ஃபீமா பக்கிய யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த செலவாத்தினுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செலவாத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா இது நபி மீது செலவாத்து சொல்லக்கூடியதாக இருக்குது, மற்ற நபிமார்களின் மீதும் செலவாத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த செலவாத்தில் ஒரு இஸ்திக்ஃபாரும் இருக்குது. சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமமான அர்ஹமர் ராஹிமீன்கிற அழகான இஸ்முல் ஆலமும் இருக்குது. அதனால தான் இந்த செலவாத்தை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலனுண்டு. இது நீங்கள் ரிசுக்குக்காக தான் நீங்கள் ஓதணுங்கிறது கிடையாது. அவசர தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓதலாம். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், பார்த்து எல்லோருமே ஓதுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி மீது நீ அருள் புரிந்து செலவாத்தை வழங்குமாறு நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் அனைத்து நபிமார்களின் மீதும் தூதர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் நல்ல துணைவர்கள் மீதும் அருள் புரிவாயாக. கடந்த காலத்தில் நான் செய்த பெரும் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இனி வரவிருக்கும் காலங்களில் என்னை பாதுகாப்பாயாக. கிருபையாளர்களிலெல்லாம் மிக கிருபையாளனே. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செலவாத் பாருங்க. இதை ஓதுனா ஏன் கிடைக்காதுங்கிற, ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. துவா கபூலாகக்கூடிய அத்தனை அம்சமுமே இதில் இருக்குது. பொதுவாக செலவாத்தை ஓதுனாலே நம்மளோட எல்லா துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும். இதில் இஸ்திக்பார் இருக்குது, அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்குது. மற்ற நபிமார்களின் மீதும் அவங்களுடைய குடும்பத்தினர் மீதும் செலவாத்து சொல்கிறோம். கண்டிப்பாக இதை நம்ம ஓதுனா நம்மளோட குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். இது அப்படிப்பட்ட மிக முக்கியமான செலவாத். கண்டிப்பாக இந்த செலவாத்தை வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக இது போல் சிறந்த செலவாத்துக்களை ஓதும்போது தனிப்பட்ட நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த செலவாத்தை நீங்கள் ஓதி பாருங்க. தேவைகளே இல்லாவிட்டால் கூட நீங்கள் ஓதுங்க. ஏன்னா எல்லா நபிமார்கள் எல்லா தூதர்கள் மீதும் நம்ம செலவாத்தை கேட்குறோம். அதனால் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். குரானில் நமக்கு சொல்லப்பட்டது 25,000 நபிமார்கள். ஆனால் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அப்போ இந்த செலவாத்தை ஓதும்போது அந்த லட்சக்கணக்கான நபிமார்களின் மீதும் செலவாத்து சொன்ன நன்மை நமக்கு ஒரு நொடி பொழுதுல கிடைச்சிருது. நீங்கள் நிமிஷத்தில் ஏராளமான நன்மையை சம்பாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட துவாவும் கபூலாகும், உங்களோட கஷ்டங்களும் நீங்கும், லட்சக்கணக்கான நன்மையை சம்பாதிச்சு அந்த ஒரு திருப்தியும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த செலவாத் யார் கண்ணில் படுதோ அவங்க அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். உடனே பார்த்து ஓதிடுங்க. உங்களோட எல்லா துவாவையும் கேளுங்க. உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்பு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கித்தாபை நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் 52 செலவாத்துக்கள் தனித்துவமான பலனோட போட்டிருக்கோம். இந்த ஒரு கித்தாப் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஏன்னா இதில் அவ்வளவு சிறந்த செலவாத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த செலவாத்தை நீங்களும் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.